நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற நம்மை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. வெகுவாய் பிரயாசப்பட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சிலர் மிகுந்த வேதனையின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். God will make a way for you. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வல்ல கரத்தால் என்னை தாங்கினீர், சிறகாலே மூடி காத்திட்டீர். வல்ல கரத்தால் என்னை தாங்கினீர், சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. 6 நாளும் விருப்பத்தோடு நன்றாய் உழைத்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் நன்றி பலிகளோடு கூட ஸ்தோத்திர பலிகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கடந்து வந்திருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்குகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்ற வார்த்தையை தம்முடையவர்களோடு கூட பேசுகின்ற காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, God will make a way. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கலாம், அல்லது மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கலாம், அல்லது எனக்குண்டான பிரச்சனை நிமித்தமா நான் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். God will make a way. வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் மனுக்குலம் கஷ்டப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நன்றாய் வாசிக்க முடியும். கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற காட்சியை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை பலவிதமான வாதைகளுக்கு பின்பதாக பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வழியனுப்பி விடுவதையும், அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பின்னாலே ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்ற காட்சியையும், அங்கே சமுத்திரம் தடையாக காணப்படுகின்ற காட்சியையும் குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அவர்கள் சமுத்திர தண்டையிலே வந்து நின்று பின்னாலே திரும்பி பார்த்த பொழுது எகிப்தின் ராஜா பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே கிட்டி சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், எங்களை ஏன் இப்படி கொண்டு வந்தீர்? ஒருவேளை நான் சாகும்படியா என்னை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் உள்ள கோலை நீட்டி என்று சொல்லுகிறார். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அநேக விஷயம், ஐயோ எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து மோசேயின் மூலமாக சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விட்டார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் முன் சென்ற காட்சி குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் வெட்டாந்தரையிலே சமுத்திரத்தை கடந்து சென்ற போது பார்வோனுடைய சேனைகள் சமுத்திரத்தின் நடுவிலே வந்து கொண்டிருந்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நீ செய்வதறியாது திகைக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னோடே கூட வந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியரை நீ இனி காண்பதில்லை என்ற வார்த்தையின்படியே உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை ஆண்டவர் அழித்து போட வல்லமை உடையவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார், God will make a way for me என்று சொல்லி நாம் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய கிருபையை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கை என்னும் பயணத்திலே நான் கர்த்தராகிய ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக கொண்டு போக வந்தான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கடன் பிரச்சனை இன்றைக்கு ஜனங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். கடன் கொடுத்தவன் வீட்டை எழுதி வாங்கி விடுகிறான், கடன் கொடுத்தவன் நிலத்தை எழுதி வாங்கி விடுகிறான். இது போன்ற சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே காண முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாயிருந்த ஒருவனுடைய மனைவியிடத்திலே வந்து கொடுத்த கடனை கேட்கும்படியாக அதற்கு பதிலாக 2 குமாரரை பிடித்து சொல்லும்படியாய் வந்திருந்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ஸ்திரீயானவள் எலிசாவை பார்த்து, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்ட பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னபோது, நீ உன் அறை வீட்டை பூட்டிக்கொள், அருகில் உள்ளவர்களுடைய வீட்டிலிருந்து பாத்திரங்களை வாங்கி வைத்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் பாத்திரங்களை எல்லாம் வாங்கிய அறை வீட்டை பூட்டி கொண்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு குடம் எண்ணெயிலிருந்து ஆண்டவர் பல பாத்திரங்களை நிரம்பி வெளியே செய்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கொண்டு சென்ற எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் நிரப்பப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால்,
அங்கே வேறே பாத்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் அந்த இருந்த வெறுமையான பாத்திரங்கள் நிறைய நிரப்பினார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ள கொஞ்சத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை, இந்த கொஞ்சத்திலிருந்து ஆண்டவர் ஒன்றுமில்லாத உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் அப்படியே செய்து தன் கடனை எல்லாம் தீர்த்து அவளும் அவன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணினார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே ஒருவேளை நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு திரளான ஜனங்கள் வனாந்திரமான இடத்திலே இருந்தார்கள். 3 நாள் சாப்பிடாமல் ஆண்டவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இவர்களை இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஏனென்றால் இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள். நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே சிலர் 200 அப்பத்திற்கு பணம் வாங்கினாலும் போதாதே என்று சொல்லுகிற ஒரு காட்சியை இன்னொரு பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? எங்களிடத்தில் 7 அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் அறிய முடியும். ஆண்டவர் அந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தார்கள். கொஞ்சத்தை கொடுத்தார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். திரளான ஜனங்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே உங்களிடத்தில் உள்ளதை கொண்டு, உங்களிடத்தில் உள்ள கொஞ்சத்தை கொண்டு, உங்களிடத்தில் காணப்படுகிற கொஞ்ச விசுவாசத்தை, கொஞ்ச நம்பிக்கையை கொண்டு ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்மிடத்தில் உள்ளதை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். நம்மிடத்தில் உள்ளதை நாம் கர்த்தருடைய கரத்திலே கொடுப்போம். அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். 3ஆவதாக அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் 10ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். யோசேப்பின் வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிராயம் முதல் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஒருவேளை அவன் தான் கண்ட சொப்பனத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டான். நீங்கள் எல்லாரும் என்னை வந்து வணங்குவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த ஒரு சொப்பனத்தை வைத்து அவனை பகைத்தார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவனை தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி போட்டார்கள். தகப்பனிடத்திலே கொடிய மிருகம் அவனை அடித்து போட்டது என்று சொல்லி அவனுடைய பலவர்ண அங்கிகளை கிழித்து அதை காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, ஐயோ குழியிலே கிடந்தால் செத்து போவானே என்று சொல்லி இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இந்த யோசேப்பு சிறு பிராயம் முதல் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் உபத்திரவப்பட்டவனாக காணப்பட்டான்.
வெறுக்கப்பட்டவனாக காணப்பட்டான். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவனை எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை பலமாய் ஆசீர்வதித்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்குள்ளே ஞானத்தை கொடுத்திருந்தார், மறைபொருளை வெளிப்படுத்துகிற கிருபையை கொடுத்திருந்தார். அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். அந்த சிறையிலிருந்து அவன் வெளியே வந்த பொழுது ராஜா கண்ட சொப்பனத்திற்கும் அதன் அர்த்தத்தை அவன் சொன்னபோது ராஜா அவனை தேசத்திலே தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தான் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ராஜா கண்ட சொப்பனத்தின் மறைபொருளை வெளிப்படுத்தின போது பல வருடங்களுக்கு பஞ்சம் வந்தாலும் தேசம் பாதுகாக்கப்பட களஞ்சியங்களை ஏற்படுத்தி தானியங்களை 7 ஆண்டுகள் சேகரித்து வைத்தார்கள். அதனாலே பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டார்கள், மற்ற தேசங்களையும் போஷித்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை உபத்திரவப்படுத்தலாம். ஆனால் நீ கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உபத்திரவத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை தன்னுடைய சகோதரருடைய வெறுப்புக்குள்ளான யோசேப்பை ஆண்டவர் தேசத்திற்கு அதிகாரியாக மாற்றி வைத்தார். தன்னுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியாய் வந்த பொழுது அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். தன் சகோதரருடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இதற்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யோசேப்பு தேவ ஆவியினாலே நிறைந்தவனாய் காணப்பட்டபடியினாலே தன்னை வெறுத்த சகோதரர்களை, தன்னை பகைத்த சகோதரர்களை நேசித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் லாபம் என்ன? உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சிறு பிராயம் முதல் வெகுவாய் பாடுபட்ட, வெகுவாய் சோதிக்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் ராஜ்யத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தமாய் பார்வோன் வீட்டையும் அவன் தேசத்தையும் ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, பாடுகளினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீ துயரப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ? நீ வேதனையோடு கூட காணப்படுகிறாயோ? மனபாரத்தோடும் மன அழுத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? ஐயோ, நான் நேசித்தவர்கள் என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி நீ மிகவும் அழுது கொண்டு இருக்கிறாயோ? கவலைப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உன்னோடே இருந்து உன்னுடைய பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், சகிக்க முடியாத சில தொல்லைகளை ஆண்டவர் நீக்கி போட்டு உன்னை ஆசீர்வதிக்க, உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய பரிசுத்த ஆண்டவர்
போதுமானவராக இருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து உங்களுடைய நெருக்கத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து உங்களை நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை நம்மை சுற்றி நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து நாம் மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், God will make a way. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து நம்மை வெளியே தூக்கினவர், சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினவர் உனக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த படகிலே அவர் நித்திரை பண்ணுகிறவராக காணப்படுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அவர் தலையணையை வைத்து அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே 38ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். கப்பலின் பின்னணியத்தில் ஒரு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அகோர காற்று அடித்து கொண்டிருக்கிறது. படகுக்கு பெரும் சேதம் வந்துவிடுமோ என்று தோன்றுகிறது. அல்லது கடல் தண்ணீர் படகுக்குள்ளே வந்து படகு மூழ்கி விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவராய் இயேசுவை எழுப்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார். காற்றும் கடலும் அமர்ந்து போனதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தருக்கு பின் சென்று நடக்கிற அந்த அனுபவத்திலே உனக்கு விரோதமாய் அகோரமான காற்று வீசிக்கொண்டிருக்கலாம். சத்துருவாகிய பிசாசானவன் உனக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சீஷர்கள் பதறின பொழுது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று. எனவே நீ இருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போக வேண்டாம். அவர் உனக்கு எதிராக எழும்புகின்ற சத்துருவின் செயல்களை மடங்கடிக்க போதுமானவராக இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்புகின்ற அந்தகார கிரியைகளின் வல்லமையை அவர் நசுக்கி போட வல்லமையுடையவராக காணப்படுகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அவர் முறித்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்கின்ற பொழுது
மெய்யாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலே நான் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறதோ, கவலைப்படாதே. இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையை வளமுடையதாக, வெறுமையான வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். God will make a way for you. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சஞ்சலத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் எடுத்து போட்டு கானான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு அனுபவத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையின்படியே வாழ்க்கையின் பயணத்திலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தின் பாதையிலே காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு உனக்கு ஒரு புதிய வழியை அவர் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். God will make a way for you. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். எப்படி சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக காணப்பட்ட பொழுது ஆண்டவர் அதை பிளந்து விட்டு வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினாரோ, அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை எடுத்து போட்டு உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எப்படி யோசேப்பு சிறு பிராயத்திலே மிகவும் பாடுபட்டானோ, மிகவும் உபத்திரப்பட்டானோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆராதனையிலே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். எங்களுக்குள்ளே காணப்படுகிற வெறுமை நீங்கி போகட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வெறுமை நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி, நீர் எங்களை தெரிந்து கொண்டவர் அல்லவா, நீர் எங்களை உருவாக்கினவர் அல்லவா, நீர் எங்களை மீட்டு கொண்டவர் அல்லவா என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட பரிசுத்த பந்திக்கு நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், பந்தியிலே பிரசன்னராய் இருப்பார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுவார். உனக்குண்டான எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி கொண்டு உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை,
ஒரு புதிய வல்லமையை கொடுத்து உன்னை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையிலே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஐயோ, நான் தனிமையாய் இருக்கிறேன். நான் படுத்த படுக்கையிலே தனிமையாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். கர்த்தர் ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்துக் கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். God will make a way for you என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்ற வார்த்தையின்படியே மிகுந்த பாரத்தோடும், மிகுந்த வேதனையோடும், மிகுந்த கலகத்தோடும், மிகுந்த பிரச்சனைகளோடும் சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குகிறீர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறபடினாலே, கர்த்தர் நிறைவை உண்டு பண்ணுகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் ஆண்டவரே, உம்முடைய சுட்டெரிக்கும் அக்னியினாலே எரித்து போடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானது ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை கொடுக்கிறீர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வார்த்தை அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே பலமாய் வாழ்ந்து நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். கடன் பிரச்சனையோடும், மனக்கவலையோடும், கிளேசத்தோடும் கர்த்தர் எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி காத்து கிடக்கின்ற அனுபவத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், மனக்கவலைகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாயும் அடியேன் செபிக்கிறேன். சகல ஆசீர்வாதமும் நன்மையும் ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.